ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து பிரியாணி வைக்க போகிறோம். அது என்ன பிரியாணி? ஒட்டகம் பிரியாணி. ஸோ கொத்தமல்லி ஒரு பிடி போட்டுருக்கோம், ஒரு கைப்பிடி. ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுருக்கோம். தக்காளி இருக்குது, லெமன் வச்சுருக்கிறோம், அது லெமன் தக்காளியெல்லாம் போட்டுருக்கோம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க, தக்காளி ஒரு தக்காளி. செம்மையாக வச்சு செம்மையாக சாப்பிட்றோம் நண்பா. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த பாருங்கள், இப்போ ஒட்டகம் கறி குக்கரில் போட்டாச்சு. ஸோ ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ வேக வச்சுட்டாச்சு குக்கரில். ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பிரியாணியில் போட்டால் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது இதில். ரொம்ப பாருங்கள். ஸோ இந்த தண்ணியை நாங்கள் ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் பிரியாணியில். அதுதான் மாஸ்டர். எண்ணெய் ஊற்றாமல் போடுறாரு. வெங்காயம் 2 வெங்காயம் போடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ உப்பு இல்லாமல் வெங்காயம் போட்டாச்சு. ஸோ ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். மாஸ்டர் தான் பண்ணுறாரு. நெய். ஸோ நெய் ஒரு 10 ml போட்டுங்க. எரியுது ஒரு நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால ஸ்லோ பண்ண போகிறோம். ஒரு 10 கிராம் போட்டுங்க நெய். ஸோ வீட்டு நெய் ஊற்றுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ உப்பு போடுவோம். ஸோ இப்போ நெய் போட்டுருக்கோம். இன்னும் எண்ணெய் ஊற்றல, உப்பு போடுறோம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஏற்கனவே வந்து இந்த பிரியாணி மசாலா உப்பு போட்டுருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக போட்டுருக்கோம். தேவையான அளவு கறி நம்ம வேக வச்சு போடணும். ஏன்னா ஒட்டகம் அப்படியே போட்டிங்கன்னா வேகாது. நம்ம குக்கரில் வேக வச்சு தான் போட்டி ஆகணும். இது ஒரு 25 விசில் விட்டோம். அப்பயும் பாருங்கள் லைட்டாக தான் கொஞ்சம் லைட் நல்லா வந்துருக்கு. ஆனால் நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணேன். ஸோ பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு, சன்ஃப்ளவர் ஆயில் போட்டாச்சு. சன்ஃப்ளவர் ஒரு 10 ml போட்டுங்க. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ வெங்காயம் நல்லா வந்துருக்கு. கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், இன்னும் ப்ரௌன் ஆகல. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து இதில் இப்போ வந்து கொத்தமல்லி போடுறாரு. கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டுங்க போட்டுருவோம். ஸோ இதில் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டுருக்காரு. அதெல்லாம் போட்டு மிளகா போட்டுருக்காரு. போட்டுங்க சிவப்பு மிளகா. ஸோ மசாலாவும் போட்டுருக்கீங்களா? என்ன மசாலா போட்டுருக்கீங்களா? பிரியாணி மசாலாலே போட்டிங்களா? ஸோ இதில் பிரியாணி மசாலா போட்டு இது வேக வச்சுட்டாரு குக்கரில். ஸோ அது ஒரு 10 கிராம் போட்டுருங்க பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டுங்க. இப்போ வந்து இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு எடுத்துட்டு மிளகாப்பொடி போடுறாரு. மிளகாப்பொடி ஒரு 5 கிராம் போடுறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா இதில் இது போட்டுருக்கோம். ஒரு 5 கிராம் போட்டுக்கிறோம், ஏன்னா காரம் ஜாஸ்தியாகும். ஸோ இதில் வந்து நாங்கள் சிவப்பு மிளகா போடுறதுனால வர மிளகா போட்டுக்கோம். கண்டிப்பாக ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கிறோம். நம்ம இது வந்து ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கிறோம். இந்த மல்லித்தூள் இப்போ மசாலாலாம் போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் டு 7 கிராம் போட்டுருங்க. 10 கிராம் தேவை, அவ்வளோதான். தயிர் போடுறோம். தயிர் ஒரு 100 கிராம் போட்டுங்க. 100 கிராம் தயிர் போட்டுக்கிறோம். ஏன்னா லெமனும் போடுறோம். நம்ம சும்மா நம்ம 2 கிளாஸ் ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும் ரைஸு. 170 கிராம் 170 கிராம் போட வேண்டாம். ஏன்னா நாங்கள் லெமன் போடுறோம், புளிப்புக்கு தான் போடுறோம். 100 கிராம் லெமன் போடுறோம். எப்போ போடுங்க? 8 கிராம்னா எனக்கு முன்னாடி போட்டுங்களா? போட இதில் போட்டேன். இதில் போடுங்க. ஓகே. பூ இப்போ பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நீங்கள் சீவு போட்டுங்க. நாங்கள் அப்படியே முடிச்சா போடுவோம், கடிச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லெமனும் அப்படியே கொடுத்துருவோம். லெமனும் ஒரு 1/2 அப்படியே போட்டுருவோம். ஃபுல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வேணுமா அந்த ஸ்கின்னு கூட நீங்கள் பிரியாணியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இது பண்ண பிரியாணி இது ஒட்டகம் அட்டை கிராம்பு ஏலக்காய் இதிலே எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அவ்வளோதான். ஸோ தண்ணி அதே யூஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்களா? ரொம்ப இப்போ உப்பு இருக்கா பார்க்குறாரு மாஸ்டர். கொஞ்சம் போடணும் போல உப்பு. கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ரைஸ்க்கு கரெக்டாக வந்துருங்களா? அதுக்கு கணிச்சிங்களா? ஓகே, ரைஸ்க்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ தண்ணி அளவாக ஊற்றியாச்சு.
ஸோ நம்ம இப்போ கொதிச்சிருச்சு தண்ணி. ஸோ ஓகே நம்ம ரைஸ் போட்டாச்சு. பிரியாணி ரெடி. இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு தம்மு ஒரு 5 நிமிஷம் தம்மு போட்டிங்கன்னா சூப்பராக ஆயிரும், ரெடி ஆயிரும், வேறு லெவல் ஆயிரும். விட்டுலாம் அவ்வளோதான். தண்ணி கரெக்டாக இருக்குது. ஊற்றுறாரு மாஸ்டர். ரொம்ப கரெக்டாக இருக்குது. தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. தண்ணி நீங்கள் முன்னாடியே கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிரியாணி நண்பா. இப்போ முடிய போட்டாச்சு. அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ரெடி ஆயிரும் 15 to 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தம்மு ஒரு 5 மினிட்ஸ். ஸோ ரொம்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்கள். அவ்வளோதான். தம்மெலாம் போட்டு செமையாக பண்ணியாச்சு. 5 நிமிஷம் தம் போட்டு ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சிம்பிளா ஃபஸ்ட்டு செமையாக பண்ணிட்டாரு. ரைஸ் பாருங்கள், ஒன்றுமே உடையில கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ 1/2 கிலோக்கு நீங்கள் 3 கிளாஸ் 3 கிளாஸ் இந்த மாதிரி போட்டுங்க. வேறு லெவலாக இருக்குது. பாருங்க ஒட்டாக்கம் வந்துடுச்சு. ஸோ 1/2 கிலோ போட்டு 10ல். ஸோ செம்ம லெவலாக இருக்கும். நம்ம கறி ஒரு பிடி பிடிச்ச ஒன்று தான். ஸோ தயிர் சட்னி இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து பிரியாணி வந்து இலையில் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா மாஸ்டர், ஸோ நம்ம இது ஒரு ஸ்டைலில் இது பண்ணி வச்சுருக்காரு நண்டு. ஸோ நண்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் அந்த இது மட்டும் கொடுக்குறேன். நண்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சார் ஓவராக இதாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடல. ஸோ ரெடி. பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன்பா. ஸோ பீஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மாஷாஅல்லாஹ் ஒட்டகம். ஸோ எலும்பு தான் இருக்குது, சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. ஸோ அது பாருங்க நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவலாக இருக்குது. செம்மையாக பண்ணுறாரு மாஸ்டர். டக்கராக இருக்குது. ஸோ வேறு நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ மறக்காம அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.